வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய 8 திருக்கோலங்கள் பத்தி சொல்ல போறேங்க. என்னது, கிருஷ்ணருக்கு 8 திருக்கோலங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, வாங்க சொல்றேன். கிருஷ்ணனுடைய முதல் திருக்கோலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தான கோபால கிருஷ்ணன் திருக்கோலம். இது யசோதையினுடைய மடியில் அமர்ந்து கொண்டு கிருஷ்ணன் கொடுக்கக்கூடிய அழகான காட்சி. அடுத்ததா பாலகிருஷ்ணன். இது கிருஷ்ணன் தவழுகின்ற திருக்கோலம். அடுத்ததா காளிங்க நர்த்தன கிருஷ்ணன். அதாவது காளிங்கன் அப்படின்ற நாகத்து மேல நர்த்தனம் ஆடினாரா, அதுதான் இந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் திருக்கோலம். அடுத்ததான் கோவர்த்தன கிருஷ்ணன். கோவர்த்தன மலையை சுண்டு விரலால தாங்கினார் இல்லையா, அந்த திருக்கோலம் தான் கோவர்த்தன கிருஷ்ணன் திருக்கோலம். அடுத்து வரக்கூடிய திருக்கோலம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருக்கோலம்ங்க, ராதா கிருஷ்ணன் திருக்கோலம். அதாவது வேணுகோபாலன்னு சொல்றோம் இல்லையா, அந்த திருக்கோலம் தான் இது. வலது காலை கொஞ்சம் மடிச்சு இடது காலுக்கு முன்னாடி வச்சு பக்கத்துல ராதா நின்றிருக்க குழலூதும் கண்ணனாக இருப்பாரு பாருங்க, அதுதாங்க ராதா கிருஷ்ணன் திருக்கோலம். அடுத்ததா சத்யபாமா ருக்மிணி கூட சேர்ந்து காட்சி தருவாரு பாருங்க, அதுதான் முரளிதரன் திருக்கோலம். அடுத்ததா மதன கோபாலன் அஷ்டபுஜங்களையுடைய குழலூதும் கிருஷ்ணனை தான் நம்ம இப்படி சொல்றோம். 8வது திருக்கோலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்த சாரதி திருக்கோலம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனனுக்கு சாரதியா வந்தார் இல்லையா, அதாவது பார்த்தனுக்கு சாரதியாக வந்த கிருஷ்ணனின் திருக்கோலம் தான் பார்த்த சாரதி திருக்கோலம். இப்படி கிருஷ்ணருக்கு 8 விதமான திருக்கோலங்கள் இருக்குங்க. பக்தர்கள் அவரை வணங்கும் போது இப்படித்தான் அனுபவிச்சு அவரை வணங்குறாங்க. சரி, மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.